வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை ரைஸ் மற்றும் முருங்கைக்கீரை பொரியல். இந்த முருங்கையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருக்குது. இதில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையை உணவில் எடுத்துக்கணும். கொலஸ்ட்ரால் குறையுது. வாரத்துக்கு 2 முறையாவது இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் உணவில் எடுத்துக்கணும். இந்த முருங்கைக்கீரை ரைஸ் செய்வதற்கு முன்பு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கிடைத்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உதிரியாக வடித்த சாதம் 1 கப், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வறுத்த நிலக்கடலை பருப்பு, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. அதை மிக்சியில் லைட்டாக பொடிச்சு எடுத்திருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 2 மிளகாய் வற்றல் அல்லது பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவல் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கீரை முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதற்கு தண்ணீர் 1 டம்ளர் அளவு எடுத்துக்கணும். உப்பு 1/4 ஸ்பூன். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். பேனில் கடலெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றலை தாளிச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ அதிகமாக போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதில் கழுவிய கீரையை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இதில் 1 டம்ளர் அளவுள்ள தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. எப்பவுமே கீரைகளுக்கு வெந்த பின்னாடி தான் உப்பு சேர்க்கணும். அதுவும் குறைவான அளவு தான் சேர்க்கணும். கீரையிலேயே ஏற்கனவே உப்பு சத்து இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பொடித்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடலாம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரை பொரியலை இப்படியே எடுத்து வச்சு புளிக்குழம்பு, சாம்பார், சாதம் அந்த மாதிரி சாப்பாடு வகைகளுக்கு சைடிஷாகவும் சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பாதி அளவு கீரையை நான் முருங்கைக்கீரை பொரியலுக்காக எடுத்துடுறேன். இந்த கீரையோட உதிரி உதிரியாக வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கிளறி இறக்கிடலாம். சத்தான முருங்கைக்கீரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது போன்ற டிஃப்ரெண்ட்டான சமையல் வீடியோக்கள் பார்ப்பதற்கு என் இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கிட்டத்தட்ட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.